ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரீம்11 ஆப்பில் ஒரு மெகா கான்டெஸ்ட் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். மெகா கான்டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 crore 3 crore இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா 3 crore இருக்குது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு வந்து மெகா கான்டெஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கேகேஆர் vs ஆர்சிபி. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டீம் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் இதில் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் அதுக்கெலாம் இன்னும் ஓப்பன் ஆகலை. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு மெகா கான்டெஸ்ட் எப்படி ஜஸ்ட் க்ரியேட் பண்ணி உள்ளே போகிறது அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிடுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பாகிஸ்தான் மேட்ச் இருக்குது இன்றைக்கி, அதில் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி மேட்ச் இருக்கும், டேப் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். எந்த மேட்சாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெகா கான்டெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1 crore. ஸோ இதுதான் மெகா கான்டெஸ்ட். ஓகே, கீழே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு மாதிரி கொடுத்து 61% கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 100 பேர் விளாண்டாங்க அப்படின்னா 61 பேர் ஜெயிச்சிருவாங்க. அடுத்து எம்னு போட்டு 20 இருக்கும். 20 டீம் வந்து இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், மெகா கான்டெஸ்ட்டில். ஓகேவா? என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு கீழே பாருங்கள், கான்டெஸ்ட் இருக்கும், கிரியேட் டீம் இருக்கும். கிரியேட் டீம் போயிட்டு 20 டீம் நீங்கள் ஃபஸ்ட் எடுங்க. சரியா? நான் வந்து டீம் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். டீம் எடுத்தாச்சு. கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து செலக்ட் பண்ணணும். எடுத்துகிட்டு சேவ் கொடுத்துருங்க. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீம் எடுத்திருக்கீங்க, ரைட்டா? ஸோ இதே மாதிரி 20 டீம் செப்பரேட்டாக எடுக்கணும். இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம். உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கான்டெஸ்ட் இருக்கும், மை கான்டெஸ்ட், அடுத்து டீம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் குரூஸ்ன்னு இருக்கும். குரூஸ் அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி ஜெயித்தவங்களாக இருப்பாங்க இந்த கான்டெஸ்ட்டில். அவங்களோட டீம் வந்து இங்கே ஷோவ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தவங்க 2-3 டீம்லாம் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவர் 2 டீம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட டீம் இருக்கும். இந்த டீமை நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த டீம் இருக்குன்னா கீழே பிக் டீம்னு இருக்கும், கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அதெல்லாம் செலக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் கொடுப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் செலக்ட் பண்ண கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கும், அதை நீங்கள் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம், இல்லை அதே இதை எடுத்துக்கிறனா எடுத்துக்கலாம். ஏ சல்மான் வந்து கேப்டன், ஜெமினிசம் வந்து வைஸ் கேப்டனாக இருக்குது. இல்லை இதை நீ எனக்கு வேணாம், வேறு யாராவது வேணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அடுத்து பேக்கப் கேட்குது. பேக்கப் வந்து இப்போதைக்கு வேணாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 டீம் நம்ம எடுத்துட்டோம். டீம்ஸில் போனீங்கன்னா 2 டீம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 டீம் ஃபஸ்ட் எடுக்கணும். ஸோ அதுதான் மெகா கான்டெஸ்ட் அப்படிங்கிறது. குரூஸில் போயிட்டு மற்ற டீமை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டீமை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, அது வந்து இனிமேல் செலக்ட் பண்ண முடியாது. அடுத்து இன்னொருத்தர் ஒரு டீம் வச்சுருக்காரு, பிக் டீம் கொடுங்க. நெக்ஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன், அவர் கொடுத்த மாதிரியே கொடுக்குறனால கொடுக்கலாம், நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறனால கொடுக்கலாம். கொடுத்துட்டு சேவ், கன்ஃபார்ம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 டீம் எடுத்துருக்கோம். ஸோ 20 டீம் எடுக்கணும். எடுத்துகிட்டு கான்டெஸ்ட் வந்துடுங்க. கான்டெஸ்ட் வந்துட்டிங்க அப்படின்னா 49 இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா டீமும் காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 டீம் தான் காட்டுது. 20 டீம் இருக்கும்போது 20 டீமுமே காட்டும். மேலே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல் இருக்கும். இந்த மாதிரி செலக்ட் ஆலை கொடுத்துட்டு கீழே ஜாயின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வேலை ஓவர். நான் எக்ஸாம்பிளுக்கு 2 டீம் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஜாயின் கொடுக்குறேன். ஆனால் நீங்கள் 20 டீம் செலக்ட் பண்ணணும். கொடுத்துட்டு ஜாயின் கொடுத்தேன் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ 2 டீமு எவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஜாயின் கான்டெஸ்ட் ஜாயின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கான்டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. மை கான்டெஸ்ட்டில் போனேன் அப்படின்னா இந்த இது வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 டீம் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெகா கான்டெஸ்ட் வந்து 20 டீம் வச்சு விளையாடணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஐபிஎல்லில் பண்ணாமல் நார்மல் மேட்ச்சில் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஐபிஎல் பார்த்தீங்கன்னா ஒரே கான்டெஸ்ட் மட்டும்தான் மெகா கான்டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, ஃபஸ்ட் கான்டெஸ்ட். மற்ற எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. அதனால தான் நார்மல் மேட்ச்சில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ எந்த மேட்சாக இருந்தாலும் மெத்தட் ஒன்று தான். மேட்ச்சை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு டீம் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பணத்தை போட்டு வச்சுருங்க, அப்போ தான் ஜாயின் பண்ண முடியும். 20 டீம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 ரூபா வேணும்.
ஸோ சிம்பிள் தான், ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.